இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னால் அப்படியே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியோட டெரிவேஷன் அதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. ஒரு முக்கியமாக 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளத்தில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைடு வித் டீயாக இருந்தால் என்ன, மல்டிப்ளைடு வித் 1/tயாக இருந்தால் என்ன, மல்டிப்ளைடு வித் e⁻at இருந்தால் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் இது 1/tன்னு சொல்லலாம், மல்டிப்ளைடு வித் 1/tன்னு சொல்லலாம், ஆர் டிவைடட் பை டீன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? இதில் t இன்ட்டு f ஆஃப் t அப்படின்னா இப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோங்க, மைனஸ் சைன் ஆட் பண்ணிக்க போகிறோம். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸுங்க. ஒரு ஃபங்க்ஷனாக தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். இது என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி கூட எது மல்டிப்ளை ஆகிருக்கோ அதை ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறோம். இந்த டி என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மைனஸ் d/ds-ஆக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/t இன்டூ எஃப் ஆஃப் டின்னு இருக்குது. ஸோ 1/t இன்டூ எஃப் ஆஃப் டி ஆர் எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி அப்படி இருந்துன்னா பாருங்கள், டீயால் மல்டிப்ளை ஆனால் இன்டெகிரேஷன்னா 1/tயால் மல்டிப்ளை டீயால் மல்டிப்ளை பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன்னா 1/tயால் மல்டிப்ளை ஆயிருந்ததுன்னா இன்டெகிரேஷன். ஸோ எஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ், இதுதான் ஃபார்முலா. ஸோ எஃப் ஆஃப் டி பை டினா இன்டெகிரேஷன் எஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ். இங்கே எஃப் ஆஃப் எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. அடுத்தது e⁻at-ஆல் மல்டிப்ளை ஆயிருந்ததுன்னா எஃப் ஆஃப் எஸ்ஸில் எஸ்ஸுக்கு பதிலாக, ஓகேங்களா, எஃப் ஆஃப் எஸ்ஸில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? எஸ் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை எஸ் மைனஸ் ஏ. இது எப்படிங்க இந்த ரூல் அப்படின்னா டீனா மைனஸ் d/dsன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/tனா இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, e⁻at-னா எஸ் வந்து எஸ் மைனஸ் ஏவா ரீப்ளேஸ் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மல்டிப்ளைடு வித் டி மைனஸ் d/ds, மல்டிப்ளைடு வித் 1/t ஆர் டிவைடட் பை டி இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி, மல்டிப்ளைடு வித் e⁻at s should be replaced by s minus a. இதுதாங்க ரூலு. இதில் எல்லாமே எஃப் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த எஃப் ஆஃப் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி 1/t e⁻at அது கூட மல்டிப்ளை ஆகிருக்கிறது தான் எஃப் ஆஃப் டி. ஓகேங்களா? இது டி மட்டும்தான் வருமா, டி ஸ்கொயர் வராதா? டி ஸ்கொயர் வருங்க. டி ஸ்கொயர் வரும்போது ஒரு தடவை டீயால் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் d/ds, 2 times again multiplied by tனா மைனஸ் d/ds இன்டூ மைனஸ் d/dsங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர். தட் இஸ் டி ஸ்கொயரால் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆயிருந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம எஃப் ஆஃப் எஸ்ஸை டி ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்க 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருந்ததுனாலே நீங்கள் டி ஸ்கொயர் டி கியூப் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் டெஃபினட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ சைன் 2t. ஓகேங்களா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ சைன் 2t நான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டி இன்டூ இது வந்து 2 ஃபங்க்ஷனுங்க. இது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிடுறேன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ப்ளஸ் சைன் டின்னு வச்சுக்கோங்களேன். டி வந்து அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன், சைன் டி வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அடிஷனில் இருக்கும்போது நீங்கள் தனித்தனியாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி வந்து 1/s ஸ்கொயருங்க, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டி வந்து 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 1. அந்த டேபிள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த டேபிளில் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதே இங்கே பாருங்கள், இதில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ சைன் டி ஆக்சுவலாக கொடுத்துருந்தது வந்து டி சைன் 2t. ஏன் இன்டூவை நான் பெருசு பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். டி இன்டூ சைன் 2t. இப்போது டீயால் மல்டிப்ளை ஆயிருந்தால் நான் என்ன பண்ணணுங்க, மைனஸ் d/dsன்னு போடணும். ஓகே, டி வந்து என்னவா மாறும், மைனஸ் d/dsஆ மாறும். d/dsஆ மாறணும். இப்போ டீயை மறைச்சிருங்க. டீயை மறைச்சிட்டிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 2t. இதுதான் உங்களோட எஃப் ஆஃப் எஸ்.
சரிங்களா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t இன்ட்டு சைன் 2tனா t வந்து மைனஸ் டி பை டிஎஸ். இப்போ t அப்படியே மறைச்சிருக்கு. இந்த t இன்ட்டுக்கு தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் 2tன்னு எழுதிக்கோங்க. அப்போ மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப், இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் 2t என்ன, 2 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்களா? அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இப்போ இதை நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி, எஸ் பேஸ் பண்ணி. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து 1/x ஃபார்மேட்டில் இருக்குது. 1/x ஃபார்மேட்டில் இருந்தால் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x வந்து மைனஸ் 1/x ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் தான் அப்படியே இருக்கும். மைனஸ் 2/s ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து 1/x ஃபார்மேட்டில் இருக்கிறனால, அதாவது வேரியபிள் டினாமினேட்டரில் இருந்தால் இந்த ஃபார்முலா. திரும்பவும் என்ன பண்ணணுங்க, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2s, 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 அடிஷனில் இருக்கிறனால. இப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா, 2 × 2 4. ஸோ 4s பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இதுதாங்க ஆன்சர். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x ஸ்கொயர். இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்படியே செயின் ரூல் மாதிரி டினாமினேட்டரை எஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் 2s, 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 0. இதுக்கப்புறம் இதோட ரூல் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 4s பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க, இது டீயால் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ மல்டிப்ளைடு வித் டி தான் என்னவா வருது, மைனஸ் டி பை டிஎஸ்ஸாக மாறுது. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 2tக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் இந்த இடத்துல இந்த எஃப் ஆஃப் எஸ்ங்கிற கன்ஃபியூஷன்லாம் கொண்டு வரல. எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டிங்கிறது என்ன அப்படின்னா, டி கூட மல்டிப்ளை ஆகிருக்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ டி கூட மல்டிப்ளை ஆகிருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, ரைட்? இப்போ இ பவரோட மல்டிப்ளை ஆகிற ஃபங்க்ஷன் பாருங்கள். இ பவர் மைனஸ் 2t இன்டூ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 2t காஸ் ஹெச்டினே வச்சுக்கலாம், காஸ் ஹெச்டி. ஓகே, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 2t காஸ் ஹெச்டி. இப்போ இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, எகெயின் நான் சொல்கிறேன், கொடுத்துருந்தேங்க. அதனால் இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் 2ன்னு இருக்கிறதுனால எஸ் ப்ளஸ் 2. இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இ பவர் ஏடியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, 1/s மைனஸ் ஏ. இ பவர் மைனஸ் ஏடியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s ப்ளஸ் ஏ. அப்போ எஸ்ஸுக்கு நீங்கள் எஸ் ப்ளஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்? எதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இ பவர் மைனஸ் 2tயோட ரூல் தான் இது. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்டியில், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்டியில் எஸ்க்கு எஸ் ப்ளஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? எஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் as எஸ் ப்ளஸ் 2. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்டி என்னங்க அப்படின்னா, எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், எஸ் இருக்கிற இடம்லாம் எஸ் ப்ளஸ் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு எஸ் ப்ளஸ் 2 இருக்குது, எஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதாங்க ஆன்சர். இதுக்கப்புறம் நீங்கள் இது சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்படியே கொடுத்தா போதும். சப்போஸ் மல்டிபிள் சாய்ஸில் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இதை மட்டும் a + b த ஹோல் ஸ்கொயரில், கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அதுக்கு. சப்போஸ் இது மாதிரி ஆன்சர் இல்லைன்னா இதை மட்டும் a + b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர், ரைட்? ஸோ இதே சம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் மைனஸ் 2t இன்டூ டி ஸ்கொயர். இல்லைங்க, எனக்கு இ பவர் டி இன்டூ டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இ பவர் டி இன்டூ டி ஸ்கொயர்னால் இந்த சம்மை 2 மெத்தடில் போடலாங்க. என்ன 2 மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனை நீங்கள் இ பவர் டி இன்டூ டி ஸ்கொயர்னும் எடுத்து போடலாம், ஆர்எல்ஸ் டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டின்னு எடுத்தும் போடலாம். ஓகேங்களா? டி ஸ்கொயர் இன்டூ இ பவர் டின்னு எடுத்து போடுறீங்கன்னா, டி ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர்னு மாறி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டின்னு வருங்க. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டி வந்து 1/s மைனஸ் 1. இந்த 1/s மைனஸ் 1 வந்து நீங்கள் 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஆனால் எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் அவ்வளோ தெளிவாக தெரியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மெத்தடில் போடலாங்க. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, சப்போஸ் இ பவர் டியோட மல்டிப்ளை ஆயிருந்ததுன்னா இ பவர் டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? இ பவர் டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இ பவர் டி என்னவா மாற்றணும் அப்படின்னா, எஸ் வந்து எஸ் மைனஸ் 1ஆக மாறும். கரெக்டுங்களா? எதில், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதில்
s should be replaced by s minus 1. இதுதான் ரூல். கரெக்ட்டுங்களா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t ஸ்கொயர் என்ன? 2 by 2 factorial by s cube. கரெக்ட்டுங்களா? 2 factorial by s cube. ஸோ 2 by s cube. இதில் நான் s என்னன்னு மாற்றணும்? s minus 1ன்னு மாற்றணும். அப்போ 2 by s என்னவா மாறிடும்? s minus 1 the whole cube. இவ்வளோதாங்க ஆன்சர். நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ரைட்? இதே இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 by s minus 1 the whole squareன்னு வரும். எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2 வரும். மைனஸ் டேலி ஆகி 2 by s minus 1 the whole cube. சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் இதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராசஸ் போனோம்னா இந்த ப்ராசஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போது நம்ம 3 கான்செப்ட் பார்த்துருக்கோங்க. இ பவர் டியோட மல்டிப்ளை ஆயிருந்தால் என்ன பண்ணலாம்? டி ஸ்கொயரோட மல்டிப்ளை ஆயிருந்தால் என்ன பண்ணலாம்? இந்த 2 கான்செப்ட் பார்த்தாச்சு. டி ஸ்கொயரோடையும் பார்த்தாச்சு. இப்போது சப்போஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டி பை டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by t இன்ட்டு சைன் டின்னு எழுதிக்கோங்க. 1 by t என்னவா மாறும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். s to இன்ஃபினிட்டின்னு மாறும். இது அப்ளை சொன்ன மாதிரி தாங்க. 1 by t இன்ட்டுவை கட் பண்ணிடுங்க. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டி உங்களுக்கு இருக்கும். இதை தான் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சாரி இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டி அப்படின்னா 1 by s ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டெகிரேஷன் ஆஃப் s to இன்ஃபினிட்டி ds. ஓகேங்களா? ஸோ ds by s ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ எனக்கு இங்கே இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இன்டெகிரேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா dx by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னா இன்டெகிரேஷன் ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அப்படின்னா 1 by a tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. ரைட்? அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் s to இன்ஃபினிட்டிக்கு ds by s ஸ்கொயர் ப்ளஸ் 1. ரைட்டுங்களா? ds by s ஸ்கொயர் ப்ளஸ் 1. ரைட்? ds by s ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் s and the limit is s to infinity. upper limit substitute பண்ணிங்கன்னா tan inverse of infinity minus lower limit sக்கு s தான் போடுவீங்க. so tan inverse of s. tan inverse of infinity என்ன? pi by 2. tan inverse of 90 தான் உங்களுக்கு infinity. so pi by 2 minus tan inverse of s. இது multiple choice questionல கொடுத்திருக்கலாம். or else இதை cot inverse of s ன்னு கொடுத்திருந்திருக்கலாம். pi by 2 minus tan inverse of s வந்து cot inverse of sங்க. ஓகேங்களா? அப்போது by t அப்படின்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். ரைட்? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், இன்டெகிரேஷன் கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ண முடியும். பட் இ பவரோட மல்டிப்ளை ஆகிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதே இது 3மே கம்பைன் ஆகி கூட கேட்கலாங்க. இ பவர் டி இன்ட்டு டி இன்ட்டு காஸ் டி ஆர் காஸ் 2t இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சம் வந்து டி இன்ட்டு இ பவர் டி காஸ் 2tன்னு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இ பவர் டிக்கு தான் வச்சுக்கணும். நீங்கள் என்ன சம் கொடுத்தாலுமே நீங்கள் இ பவர் டியை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ இ பவர் டி டி காஸ் 2t இப்படி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், இ பவர் டிக்கு நம்ம என்ன பண்ணணும்? எஸ் வந்து எஸ் மைனஸ் 1ஆக மாறணும். டிக்கு என்ன ரூலு? மைனஸ் டி பை டிஎஸ் தான் ரூலு. ஓகேங்களா? அப்போ 2 ரூல் முடிஞ்சிச்சா? பேலன்ஸ் இருக்கிறது காஸ் 2t. இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 2t கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? 3 காம்பினேஷனுமே. ரைட்? இ பவர் டி டி காஸ் 2t 3 காம்பினேஷன் இருக்குது. ஸோ டியால் காஸ் 2t டியால் மல்டிப்ளை ஆயிருக்குன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்து அந்த ஃபங்க்ஷன் எதால் மல்டிப்ளை ஆயிருக்கு? இ பவர் டியால் மல்டிப்ளை. இ பவர் டியால் மல்டிப்ளை ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? எஸ் எஸ் மைனஸ் 1ஆக மாறணும். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 2t கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. கரெக்டுங்களா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எஸ்ஸுக்கு எஸ் மைனஸ் 1 போடணுங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு தான் போடணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிடிஎஸாக தெரியும். அதனால ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து u by v மெத்தட். மேலே எஸ் இருக்குது, கீழே எஸ் இருக்குது. ஸோ u by v மெத்தட். u by v மெத்தடில் v ஸ்கொயர், ஓகே, v ஸ்கொயர் v u டேஷ்
வி யூ டேஷ்னா வி எடுத்து அப்படி எழுதிக்கோங்க, நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எஸ் இன்டூ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2s. ஏற்கனவே ஒரு மைனஸ் சைன் வெளியே இருக்குது, இதில் எஸ் வந்து எஸ் மைனஸ் 1 ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்த நீங்கள் இனி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 2s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர், ரைட்? இப்போ s ஸ்கொயர் மைனஸ் 2s ஸ்கொயர் டேர்மை கம்பைன் பண்ணிக்கோங்க. கம்பைன் பண்ணிங்கன்னா மைனஸ் எஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போனீங்கன்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா எப்படி போடுறதுங்கிறதும் நமக்கு பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.